வணக்கம் நண்பர்களை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோக். இந்த ஸ்டோக் யாருக்கு அதிகமா வருது, எதனால வருது, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், இதுதான் அந்த மூணே விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துரு நண்பர்களே. உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? யார் யாருக்கு அதிகம் இந்த ஸ்டோக் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் கண்டினியூவா பாக்கு போடுறாங்க பாத்தீங்களா, எந்த பாக்கா இருந்தாலும் சரி, சரிங்களா? வெத்தலை பாக்கு போடுறதுல பாக்குலயே வந்து நிறைய வகை இருக்கு. தெக்கம்பாக்கு இருக்கு, சுருள் பாக்கு, இது வந்து ஒரு ரகம், சரிங்களா? இதுக்கு அடுத்து வேற இந்த நம்ம ரோஜா பாக்கு வாங்குறோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி பாக்குலாம் அடிக்கடி ரெகுலரா போடுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்து வரும், சரிங்களா? இன்னும் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா, ஐடி பீப்புள்ல இருக்கவங்களுக்கு ஃபுல்லா வரும். ஏன்னா அவங்க வந்து வேலை பார்க்கறது ஃபுல்லா வந்து ஏசி ரூம்ல வேலை பார்க்கறவங்க தண்ணியே குடிக்க போறது கிடையாது, சரிங்களா? அதையும் மீறி தண்ணி வந்து ரெகுலரா குடிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணி எப்படி குடிக்கணும்னா, தண்ணி வந்து அளவு ரொம்ப கம்மியா தான் குடிக்கணும். ஒரு பாட்டில்ல வந்து அந்த மூடி அளவுல தான் தண்ணி எடுத்து லைட்ல சிப் பை சிப்பா ரசிச்சு குடிக்கணும், சரிங்களா? அப்படி குடிக்கும் பட்சத்துல வந்து நமக்கு இதயத்துல இருந்து நமக்கு மூளைக்கு போகுது பாத்தீங்களா, ரத்த வந்து செல்கள், அது வந்து நல்லா சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்து வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரோக் தாராளமா வரும். அதே மாதிரி சாப்பாட்டு முறையிலயுமே வந்து நம்ம அதிகமான தண்ணி சம்பந்தப்பட்ட, அதாவது குடிநீர் சம்பந்தப்பட்ட சாப்பாடு அதிகமா சாப்பிட்றதுனாலே நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வராது. எதனால அப்படி கேட்டா, ரைஸ் சோறு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, சோறு வந்து நம்ம வடிக்கும் போது வடிகஞ்சின்னு ஒண்ணு வரும், அதையும் சில பேர் குடிப்பாங்க, சரிங்களா? அதுலயும் நீர் சத்து இருக்கு. அதே மாதிரி சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, இது எது வச்சாலும் அதுலயும் நீர் சத்து இருக்கு. அதை விட்டு நான் சப்பாத்தி சாப்பிட்றேன், சப்பாத்திக்கு வந்து நான் இது ஜீனி வச்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சத்தியமா வரத்தான் செய்யும் சப்பாத்தி, பூரி. அதாவது 24 மணி நேரமா நைட்டு சாப்பாடு நீங்க கம்பல்சரியா நீங்க சாப்பாடு சாப்பிட ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமா நான் எடுக்கிறேன் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரத்துல ஆண்டவன் உங்களை கூப்பிடுவாரு தெரியவே தெரியாது. இது கண்டிப்பான நிதர்சனமான உண்மை. இதை எப்படி நீங்க தவிர்க்கலாம்னா சிம்பிள் தான். நீங்க சாப்பாட்டு முறையில வந்து நீர் ஆகாரங்களை அதிகமா உட்கொள்வதனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து தவிர்க்கப்படும், சரிங்களா? அறவே தவிர்க்கப்படும், 100% தவிர்க்கப்படும். இது நல்ல விஷயம் நினைச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.